சந்தோஷமான செய்தியை சொன்னீங்கம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னது 3வது மாசமா? அதுவும் 4 வருஷம் கழிச்சு தாயாக போறீங்களா? நம்மளது ஜெட் ஸ்பீடு சிங்கிள் நைட். வாய் மூடு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். துடி. ஏங்க 3வது மாசம்னாக நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆட்டோல போக கூடாது, பஸ்ல ஏறக்கூடாது, இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி படியே ஏறக்கூடாதுங்க. அட சும்மா இருப்பா, இப்பவே என் தலைமையில ஏறா. வாங்க சொல்றேன். இங்க பாருங்க சார், இன்னொரு விஷயம். 6வது மாசத்துல அம்மாவுக்கு பால், பழரசம், டானிக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. என் கலர்ல செவப்பா புள்ள பார்ப்பான். முக்கியமான விஷயத்தை நான் சொல்லலையே. 9வது மாசத்துல அம்மாவை எந்த வேலையும் செய்ய விடாதீங்க. அதாவது காஃபி கூட நீங்க போட்டு அம்மாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிங்க. சரி, நீ போய் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. என்ன வெயில், என்ன வெயில். 3வது மாசத்துல எப்படி இருக்கணும், 6வது மாசத்துல என்ன செய்யணும், 9வது மாசத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு அவ்வளவு நல்லா தெரியுமா? அந்த 3வது மாசத்தையே வரவழைக்க என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நிரூபிச்சிட்டல. கத்துனா உன் மானம் தான் போகும். குறுக்கு வழியில வந்து ஒரு பொண்ணை ஏமாத்துறது ஒரு ஆம்பளை கழகு நினைக்கிறியா? எந்த வழியா இருந்தா என்ன, உன் திமிர் அடங்குற அளவுக்கு நான் புத்தி போட்டுட்டேன். ஆமா, நீ இப்ப என்ன தேடிட்டு எதுக்கு வந்த? ஓஹோ, உன் கழுத்துல தாலி இல்ல, ஆனா வயத்துல புள்ள இருக்கு, அவனுக்கு ஒரு அப்பா வேணும், அதுக்காக வந்தேன். அப்போ ஒரு வேலை செய். தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டு என் காலை பிடிச்சுக்க. பப்ளிக்கா உன் குழந்தைக்கு அப்பன்னு நானும் ஒத்துக்கிறேன். காலை பிடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் சென்டிமெண்டல் ஃபூல் இல்ல. நீ கட்டின தாலியே அப்ப வேண்டான்னு அறுத்தறிஞ்சவனா? மஞ்ச கீரை வேண்டான்னு அறுத்தறிஞ்சிட்ட. ஆனா உன் மடியில வளர்ற கொடி எப்படி அறுத்தறிவ? அபார்ஷன் செஞ்சுக்குவேன். நிமிஷத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். ரஞ்சனிக்கு எதுவும் தெரியாது இல்ல? நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி செஞ்சேன். டாக்டர் அம்மா, ஒரு மாமனுக்கு புத்தி போகட்ட கிருஷ்ணன் பிறந்தான். ஒரு தகப்பனுக்கு புத்தி போகட்டுறதுக்காக பிரகலாதம் பிறந்தான். இப்ப ஒரு தாய்க்கு புத்தி போகட்ட வயத்துல உள்ள குழந்தை பூமிக்கு வந்தே ஆகணும். தலைவா, எம்எல்ஏ ரங்கசாமி சார் ஒன்னு அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. எதுக்கு? புதுப்பேட்டையில ஏதோ கலாட்டா போட்டு ரயில்வே காலனியில கலாட்டா பண்ணதுக்கு இன்னும் துட்டு கொடுக்கல. அட வா தலைவரை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? இந்த மூல கேண்டீன் பில்டிங் சார். அப்புறம் இதை பாருங்க, இந்த இடத்துல கார் பார்க்கிங். அப்புறம் வணக்கம் ரங்கசாமி சார். இந்த வணக்கம் கிடைக்கலாம் ரொம்ப நல்லாவே போடுறேன். நான் கல்டா பண்ணி ஹெல்பிங் செஞ்சா இந்த பில்டிங்ல 3rd floor எழுதி தரேன்னு அல்வா கூட்டேன். நம்ம வேலையை நான் கச்சக்கன்னு முடிச்சிட்டேன். குடுக்கறேன்னு சொன்ன ஃப்ளோர் என்னாச்சே? நானே போன் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் உங்க 3வது ஃப்ளோர் வேலை முடியல. அதானா? சரி சரி, ஜல்தியா கம்ப்ளீட் செய்ப்பா. சிஎம் கூப்பிட்டாந்து ரிப்பன் கட்டிங் செய்யறேன். இன்னும் 3 வாரத்துக்குள்ள ஃப்ளோரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அது நடக்காதுடா. குடுக்கிறதுக்கு அவர் யாரு, வாய்க்கிறதுக்கு நீ யாரு? குறுக்க வந்து தடுக்க நீ வேண்டா. இந்த பில்டிங் ஓனர். நான் என்ன பார்த்தா பைத்தியக்காரனோட தெரியுதாப்பா உனக்கு? கூலி ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டி தூக்குறவன் நீ. இந்த 4 ஸ்டோர் பில்டிங்க்கு ஓனர். கப்புன்னு கல் படிச்சு நேரா வந்துட்டேடா புறம்போக்கு. புறம்போக்கு நான் இல்லப்பா, நீதான். இந்த கோடீஸ்வரனோட பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன். தாலி கட்டினா எனக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி. அப்ப என் பொண்டாட்டி சொத்து என்ன தானே? அவளை எதுக்குப்பா? இந்த மூளை இல்லாத கூமுட்டையோட பொண்ணு வயித்துல என் பிள்ளைக்கு இது. அந்த புள்ள பொண்ணு வெளியே வந்ததோ இன்னாது நைனா என் 3rd floor எல்லாத்தையும் இந்த கூறுகட்ட பையில எழுதி வச்சிட்டேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என்னையா கூறுகட்ட பையன் சொல்ற? இல்ல நீ வெறும் கூறுகட்ட பையன் மட்டும் இல்ல, பொறிக்கு பய, லுச்சா பய, ஜோக்கர் பய, குடிய கெடுக்கிறவன். நீதான் இந்த மெட்ராஸ் ஹோல் ஏரியாவுக்கும் பெரிய புண்ணாக்கு முண்டையா. எம்எல்ஏவை பார்த்து புண்ணாக்கு முண்டங்கிறியா? உன் டபராவ கைட்டுவேன். நீ என்ன தடா கைட்டுவ? நீ எம்எல்ஏவா யாராடான? உன் மானத்தை விட்டு சிஎம் காலை பிடிச்சுக்கின. கண்ட கைதிங்க காலை பிடிக்கிற தலைவிதி என்னைக்குல்லப்பா. ஸ்டேஷன்லயே மர்டர் செஞ்சிருக்கேன். நடு ரோட்ல பாம் போட்டு ஆப்போசிஷன்லயே காலி பண்ணிருக்கேன். அதுக்கு தான் எனக்கு சீட்டு கொடுத்தானுங்க. ஸ்டோரி பிரமாதமா விடுற தம்பி. என் ஸ்டோரி இன்னும் முயசா உனக்கு தெரியாதுப்பா. அன்னைக்கு மேரேஜ் ரிசப்ஷனை நடக்க விடாம செய்யறதுக்காக போரிக்கிங்களை அனுப்பி கலாட்டா பண்ண வச்சு அங்க கர்ஃபியூ வரவழைச்சது யாருன்னு நினைச்சேன்? நீயா? பின்ன உன் பாட்டை வரவழைச்சா நினைச்சா? நான் தான் வரவழைச்சேன். அப்படின்னா வேன்ல வந்து பொண்ணை போட்டது நம்ம பசங்க தான்.
மட்டன் ஷாப்ல மஸ்தான கோல் செஞ்சது, ஏன் எடுபிடிங்க தான் தெருவுல பாம்பு போட்டது நான் தான்பா. இது போதும் பாங்க பாருப்பா. எங்கேயும் பாரு நைனா. டேய், இவங்க எல்லாரையும் மேல ஏத்துங்க. வாங்க. எங்கடா ஓடுற? மிஸ்டர் ரங்கசாமி, I am from State CID branch. This is my identification card. You are under arrest. இதோ விலங்கு. இத நீயே போட்டுக்கறியா நான் போடட்டுமா? ரத்த தானத்தை தவிர ரத்த தாகம் தெரியாத கூலிங்களை கொன்னு ரத்த வெள்ளம் ஓட வச்ச இந்த எம்எல்ஏவை என்ன செய்யறது பாட்டிமா? இந்த கையால நான் ஓட்டு போட்டு இவனை ஜெயிக்க வச்சதுக்கு இப்ப என் கணத்துல போட்டுக்கிறேன். நீ எங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இப்ப உன் கண்ணத்தை சாரி ராஜலட்சுமிமா, லாஸ்ட் மந்த் அபார்ஷனுக்காக நாம செஞ்ச ட்ரையல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வாட்? அபார்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சா? அது மட்டும் இல்ல, 5வது மாசத்துல நீ மறுபடியும் அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணா உன் உயிருக்கே ஆபத்து. குழந்தை பிறக்கத்தை தடுக்க முடியாது. உன் முட்டாள்தனமான அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. உன்னால கருவை அழிக்க முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு போ. ரஞ்சினி, ஹோல்ட் யுவர் டங். நடந்ததை தெரிஞ்சுக்காம பேசாத. அன்னைக்கு உன் புருஷன் வந்து தன்னோட லீகல் மேரேஜ்னும் அபார்ஷன் செஞ்சா இந்த கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வேணும் மிரட்டினா அதுக்கு உங்க அம்மாவை சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையா இல்லையான்னு உங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்க. மம்மி, இது நிஜமா? அவனை நான் வெறுக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என் வயிற்றுல அவன் குழந்தைய வளர விட்டியா? தெய்வ பக்தி உள்ளவங்கிற பேர்ல போலத்தனமா பூஜை மட்டும் செஞ்சா பத்தாது. வாய மூடி. தப்பெல்லாம் என்னோடதாங்கிற மாதிரி பேசுற. சிங்கப்பூர்ல அவன் பின்னால ஓட சொல்லி நான் சொன்னேனா? 24ஆம் தேதி மேரேஜ் நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்க சொன்னேனா? பணத்திமிர் பிடிச்சி இந்த அளவுக்கு நடக்க சொல்லி உனக்கு ஐடியா கொடுத்தனா? நான் என்னைக்கு தெய்வ பக்தி உள்ளவங்கிறதால தான், என் பூஜை பலிச்சதால தான் நீ இப்ப நல்லா இருக்க. கல்யாணம் ஆன உடனே ஆவேசத்துல நீ தூக்கி எறிஞ்ச திருமாங்கலையும் பராசக்தி கழுத்துல விழுந்துச்சு. அப்படின்னா உங்க கல்யாணத்தை அந்த தாயை ஆசீர்வதிச்சுட்டான அர்த்தண்டி. தெய்வமே ஆசீர்வதிச்சாலும் தாயாகணுங்கிற விருப்பம் எனக்கு இல்ல. என் உயிரை போனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை என்னால சுமக்க முடியாது. நோ, மத்தவங்களை அழ வைக்கிறத தவிர அழற பழக்கம் நம்ம வம்சத்துல இல்ல பேபி. என் பொண்ணு இந்த உலகத்தோட பார்வையில மற்றொரு குந்தி தேவி ஆக கூடாது. அதனால மம்மியும் உன்னையும் இந்த ஊரை விட்டு யாருமே தெரிஞ்சுக்க முடியாத ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். உனக்கு பிரசவமான அடுத்த நிமிஷமே அந்த குழந்தைய அங்கேயே நடுத்தருவில் போட்டுட்டு வந்துரு. சார், உங்களுக்கு பெயில் ஆர்டர் சாங்ஷன் ஆயிடுச்சு. வெளியே மோகன சுந்தரமும் அவர் பையனும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜெயில்ல தரித்திரம் பிடிச்ச எலும்பு துண்டுகளை போட்டானல கண்டு இந்த மாதிரி கோழிகறி போடலப்பா. உங்களை விடுதலை பண்ண எங்க ஃபாதரு 70,000 கட்டினாலு தெரியும்பா. இந்த 6 மாசத்துல என்கிட்ட வாங்கி சொன்ன எந்த பரதேசி பையலாம் என்ன வெளியே கொண்டாடல. நீங்க கொண்டாந்தீங்க, அத்தை நான் மறக்க மாட்டேன். இதுக்கு தகுந்த ஹெல்ப் நான் செய்யறேன். எங்க விஷயம் என்னன்னு கோடீஸ்வரனை கேட்டா சீ வெளியே போங்கறான். அந்த 3வது ப்ளோல விஷயம் என்னன்னு கேட்டா மூஞ்சி மலிய குத்தவலாம். என்னது இப்ப வேலையா அந்த பேமானிப்ப கதை கண்டு. ஹலோ, ரயில்வே என்கொயரிஸ். நீலகிரி கரெக்ட் டயத்துக்கு கிளம்புதா? தேங்க்யூ. என்னடா கோபால், நீயும் அப்பனும் சிங்கப்பூர் போக போறேன்னு சொன்னீங்க, டிக்கெட் கிடைக்கலையா? இல்ல, உன்னை இக்கட்ல மாட்டி விட்டுட்டு போகலான்னு வந்தோம் பெருசு. தண்ணி போட்டு வந்திருக்கீங்களா? உனக்கு தான் இப்ப நாங்க தண்ணி காட்ட வந்திருக்கோம். வாய மூடு. வேண்டாம், அல்ல வேண்டாம். நீ வெச்சிலுக்குள்ள சிங்கப்பூர்ல பேங்க் லோக்கல் கீய கொடுத்துட்டு காம வெளியே போயிடலாம். இல்லன்னா உன் பொண்ணு மேரேஜ் ஆகாமலே டெலிவரிக்காக வெளியூர் போயிருக்கான்னு பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு சொல்லிடுவோம். அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம். மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் உன்னையும் ஃபேமிலியையும் தலை தூக்க விடாம செஞ்சிடுவோம். உங்க இஷ்டப்படி நீங்க செஞ்சுக்குங்க. அந்த பேங்க் லாக்கரோட கீ செயின கூட தர மாட்டேன். வணக்கம் துரை. என்னப்பா கரண்ட்ல ஷாக் வாங்கின மாதிரி பேஸ் அடிச்சு போய் அப்படியே நிக்கிறியே? ஜெயில கூழ குடிச்சு இருக்க வேண்டியதை ஏக்தம்மா நம்ம வீட்டு ஊஞ்சல உட்காந்து ஆடிக்கிறீங்கறான்னு பாக்குறியா? அங்க பார், ஜெயிலுக்கு வந்தாங்க, பெயில கொடுத்தாங்க, என்ன வெளியே கொண்டாந்தாங்க. நீ என்ன செஞ்ச? நான் உன்னை நம்பி செஞ்ச வேலையால 20 வருஷமா நான் சம்பாதிச்ச சொத்து, பணம், பதவி மொத்தம் எல்லாம் பூட்சி. அத நான் ரிகவர் செய்யணும்ல. தம்பி, உன் பொண்டாட்டி எப்போ நகையெல்லாம் போட்டுட்டு பப்ளிக்கா திரிவானாங்களே,
அதை எங்க வச்சிருக்கேன்? இரும்பெட்டில வச்சிருப்பேன். அதான் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் என்கிட்ட தந்துரு. அந்த சிங்கப்பூர் பேங்க் லாக்கர் கீய என் தோஸ்தங்களுக்கு தந்துரு. நைனா, என் கையால மர்டர் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. நான் நினைச்சது நடக்கணும், இல்ல உன்னை பூலி போட்டுருவேன். அங்க பாருங்க, அவன் தப்பிச்சு போறான். ரங்கசாமி, லிவர்ஸ் போங்க. என் தவறுகள் எல்லாம் நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளைன்னு உங்ககிட்ட மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. நாங்க உங்க பொண்ணுக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன். உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா மாப்பிள்ளை? இதை உங்க அத்தை கிட்ட கொடுத்துருங்க. நான் உயிரோட இருந்தா என் பொண்ணுக்கு பிறக்க போற உங்க புள்ள வாயால தாத்தான்னு கூப்பிடுறத நான் கேட்கிறேன். ஒருவேளை என் உயிர் போயிடுச்சுன்னா உங்க கையால எனக்கு கொள்ளி வச்சிருங்க மாப்பிள்ளை.